நிலைமைய பாருடி. இத்தனை நாள் எனக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க, என்ன சுத்தி இருந்தவங்க ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வராங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் செல்வநாயகியுடைய ஆதரவு, அபிமாமாவோட அன்பு கிடைச்சதும் பழசு எல்லாமே மறந்துட்டு என் சொந்த அக்கா தேவியே எனக்கு எதிரா மாறிட்டா. இப்பெல்லாம் என் முகத்தை பாக்குறதுக்கு கூட அவளுக்கு பிடிக்கல, ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட அவளுக்கு பிடிக்கல. அப்படியே டோட்டலா என்ன ஒரு எதிரியாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்காக தாடி நான் இந்த போராட்டம் எல்லாமே பண்ண. என்ன கொஞ்சமும் புரிஞ்சுக்கல. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதுக்கப்புறம் அர்ஜுன் மாறினா. அதுல அவன் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு, ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு பேச சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த சஞ்சயோட சதியில விழுந்துட்டான். குடிகாரனா மாறிட்டான். முரட்டுத்தனமா பேசுறான். என்ன அழ வச்சு பாக்குறதுதான் சந்தோஷம், அவமானப்படுத்துறதுதான் முக்கியம்னு நினைக்கிறான். என்னை விட்டு பிரியறதுக்கு டிவோர்ஸ் பேப்பர் வேற அப்ளை பண்ணிருக்கான். ஏன் அர்ஜுனா இப்படி? அழாத சத்யா. இவ்ளோ தைரியமா செல்வநாயகி எதிர்த்து போராடி உங்க அக்காவை வாழ வச்சிருக்க. செல்வநாயகி கொட்டத்தை அடக்கிருக்க. அது சாதனை தானே. அத நினைச்சு கொஞ்சம் ஆறுதல் படலாம்ல. செல்வநாயகி அது எந்த நிமிஷமும் வெடிக்கலான்னு காத்துட்டு இருக்க எரிமலை. என்கிட்ட ஆரம்பத்துல அன்பா இருந்தாங்க. என் அப்பா சொத்து கிடைக்கலன்னதும் அவங்களும் மாறிட்டாங்க. ஆனாலும் கடவுள் உன்னை கைவிடலடி. நலன் சார் உருவத்துல அவர் இருக்காருடி. அது நான் செஞ்ச பாவமா இல்ல புண்ணியமானு தெரியல. என்னால எனக்கு உதவி பண்ண ஒரே காரணத்துக்காக நலன் அப்பாவும் ஆர்த்தியும் எவ்வளவு அசிங்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்கன்னு தெரியுமா? செல்வநாயகி நலன் அப்பாவ வாயா போயா அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசுற நிலைமைக்கு போயிட்டாங்கடி. என்னால தாண்டி அவங்களுக்கு இவ்ளோ கேவலம், எவ்வளவு கௌரவமா உச்சாணி கொம்புல இருந்தவர நான் பாதாளத்துக்கு தள்ளி விட்டுட்டேனே கல்யாணி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சத்யா. காமாட்சி அம்மாவ மாறிட்டாங்க. ஆனா அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்கள ஒரு தாய் தம் பொண்ணு ஆர்த்திக்காக அவங்க துடிக்கிறாங்க. அது நியாயம் தானே. ஆனா எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? இத பாரு, அர்ஜுன் உன்கிட்ட கோவமா நடந்துக்கிறது தான் உன் மனசு உடைஞ்சதுக்கு காரணம். அர்ஜுன் உனக்கு சப்போர்ட் பண்ணா நீ இன்னும் தைரியமா போராடுவ. ஆனா ஒண்ணு முடிவு பண்ணிக்கோ, அர்ஜுனுக்கு இன்னும் உன் மேல லவ் இருக்குடி. உன் மேல வச்ச காதலாலதான் அவருக்கு உன் மேல இவ்ளோ கோவம் வருது. அது எனக்கு புரியுது. அவனை நான் எப்படி சமாதானப்படுத்துறது அது புரியலையே. அதுக்கு தான் சொல்றேன், முதல்ல நீ கன்சீவா இருக்க விஷயத்த, அப்புறம் அவரோட குழந்தை உன் வயித்துல சுமக்கிற விஷயத்தையும் மறைக்காம சொல்லுடி. இதுல என்னடி தயக்கம்? நீ மட்டும் மாசமா இருக்க விஷயத்த சொல்லி பாரு. அத கேட்ட அடுத்த நிமிஷம் அர்ஜுன் மனசு மாறிடுவாரு. எல்லா கோவத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு. இனி இது நடக்குமா? உனக்காக இல்லனாலும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக அவர் உன்னை ஏத்துப்பாருடி. ரொம்ப யோசிக்காத. இப்படி யோசிச்சு யோசிச்சுதான் அந்த சஞ்சய் உன்னை பத்தின உண்மைய முதல்ல சொல்லிட்டான். நீ ஏன் சொல்லலன்னு அர்ஜுன் கோச்சுக்கிட்டாரு. ஆமா, இப்பவும் மறுபடியும் லேட் பண்ணாத. தான் ஒரு அப்பாவாக போற விஷயத்த வேற யார் மூலியமா கேட்டாலும் எந்த புருஷனும் பொறுத்துக்க மாட்டான். அப்புறம் அதுவே ஒரு சந்தேகமா மாறிட போகுது. முதல்ல அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்லுடி. சரிடி, நான் சொல்றேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டான்னா? அப்படி நீ சொல்லியும் அர்ஜுன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. நானே அர்ஜுன் உனக்கு இனிமே வேண்டான்னு சொல்லிடுவேன். தான் குழந்தை உண்டாகி இருக்கிறத ஏத்துக்காத எந்த ஒரு அப்பனும் மனுஷனே கிடையாது.